கொஞ்சம் போயிட்டு பாடுறா நல்லாயிருக்கும்னு என்னத்தையா பார்க்குன்னா வளமையாக இருக்கிற மாதிரி பார்க்க இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பட் இல்லை, வித்தியாசமாக இருக்குது. அந்த கல் வச்சு கட்டுறாங்க, இந்த கல் வெளியில் வராமலுக்கு. ஸோ இதுதான் ஷாஹித் பார்க். உள்ளே விட்டுறாங்க. இதில் வந்துட்டு கெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் உண்டு. கெல்லி ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பள்ளி நல்லாயிருக்கு. பள்ளி வந்துட்டு என்ட்ரன்ஸுங்க. பள்ளி டிஃப்ரெண்டாக கட்டிருக்காங்க. ஆட்டுறோம் பாருங்க. இதில் ஃபுல் தர போட்டு வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் வச்சுருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் அந்தந்த பாதையால் போனோம்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி நல்லா இருக்கா? இதுக்குள்ள நடந்து போனால் தான் அந்த ஃபீல் நல்லாயிருக்கு. குறுக்கால முற்கால நடந்து போகிறத விட இதில் ஃபீலிங் செம்மையாக இருக்குது. இதை பாருங்க. வித்தியாசமாக இருக்குல்ல இந்த பள்ளி. இது மென் ப்ரேயர் ரூம். சரிங்களா, தொழுவுறதுக்கான இடம். இது நல்லா இருக்குது. ஃபுல்லாக பள்ளி அப்படி தான் கட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. அந்த கல் வச்சு கட்டுறாங்க. இந்த கல் வெளியில் வராமலுக்கு சின்ன சின்ன கம்பி மாதிரி வச்சு இப்படி இந்த கல் வச்சு ஃபுல்லாக கட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஷாஹித் பார்க் ஃபேஸ் 2 இது. சீரியஸ்லி இங்கே ஷாஹித் பார்க் நாங்கள் அப்படி என்னடா இருக்க போகுது இந்த பார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே பாருங்க, வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா இருக்குங்க. செம்மையாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. சீரியஸாக கோயில் சீட்டு வந்துட்டு இந்த நான் எல்லா இடத்தையும் சொல்கிற மாதிரி தான். இந்த ஷாஹித் பார்க் வரவங்களுக்கு போனாக்கா நஷ்டம் அவங்களுக்கு தான். பாருங்கள், இந்த இடத்துலாம் ஃபோட்டோலாம் அடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஃபோட்டோ அந்தளவுக்கு எடுக்கிற கிடையாது. அதனால் நம்ம அந்த ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் வரல. அதாவது நம்ம மற்ற இடத்துல எல்லாத்தையும் ஆக்கள் எல்லாத்தையும் எடுக்குமே தவிர்த்து இதெல்லாம் எடுக்க மாட்டோங்கப்பா. இதை பாருங்கள், இதில் வந்துட்டு செம்மையாக ஒரு இது ஒன்று பண்ணுறாங்க. சொல்லு, அந்த பிறை இருக்குது தானே, அந்த பிறை வந்துட்டு இந்த வேரில் வந்துட்டு மாட்டிருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. பள்ளிக்கே இவ்வளோ இது பண்ணுறாங்க. பள்ளி அந்தளவுக்கு பார்த்து செஞ்சுருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக ரசித்து செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வீடியோ போடுறது இந்த இடத்துல இருந்தான், அந்த சிட்டி விளங்குற மாதிரி. அதாவது இது ஃபேஸ் 2, ஃபேஸ் 1 வேறையாக இருக்குது. நம்ம வந்துட்டு அதையும் போய்ட்டு பார்க்கலாம். ஷாஹித் பார்க்கே இன்றைக்கு ஃபுல்லாக டைம் போகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எப்படி நைட் ஆகிறப்போ நம்ம இங்கே தான் நிற்போம். அதனால் அதையும் பார்த்துட்டு போவோம். அதில் பொண்ட் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அதெல்லாம் இது க்ரீனிஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சம்மரில் கூட க்ரீனிஸ்ட்டாக இருக்குங்க. இதில் சிட்டுக்குருவியெல்லாம் பறக்குது. சிட்டுக்குருவி இங்கே இந்த இருக்கு. சிட்டுக்குருவியெல்லாம் நிற்கிது. ஸ்ரீலங்காவில் கூட சிட்டுக்குருவி இல்லையா? யார் நீங்கண்ணா? இந்த ரெஸ்டாரண்ட்லாம் என்ன திறந்து இல்லை போல இருக்குது. ஆனால் பக்கா வேறு லெவல் மாஷா அல்லாஹ். இப்போது நான் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறப்போ சீரியஸாக டூரிசம் வந்துட்டு கோயிட்டில் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இடமெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஹிஸ்டாரிக் பிளேஸஸ் தான் அவங்க கைவிட்டுட்டு இருக்காங்க, அதை கணக்கெடுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதை மட்டும் செஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு மெப்பு இருக்குது. இதுதான் மெப்பு. சரிங்களா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோக் மவுண்டைன் கார்டன் பிளாசா, ஸ்டார்ட் ஃபவுண்டைன் பிளாசா, டனல், ப்ளே கிரவுண்ட், cafe, musical lake, mosque, cafe shop, reception, administration shop, restaurant, miniature new Kuwait guest center, multi-purpose hall, restaurant shop, miniature old Kuwait tunnel to ஏதோ ஒன்று
செவ்வளோ இருக்கான். இந்தாக்கி இதால் நீங்கள் வந்துட்டு அங்கிட்டு போகல, அதுக்கு தண்ணில் ஏதாவது வச்சுருக்காங்க, அதை அடி பிடிப்போம். சரிங்களா? இப்படி இருக்குது. இது உண்டு ஃபுல் சாஹித் ஃபேஸ் 2 ஃபோட்டோ வச்சுருக்காங்க மெப்பை. நம்ம அந்த தணலை தாண்டு பிடிப்போம். சரிங்களா? ஷாஹித் பார்க், சீரியஸாக ஷாஹித் பார்க் நான் ஃபேன் ஆகிட்டேன். எல்லோரும் சொன்னாங்க கொஞ்சம் போயிட்டு பாடுறா நல்லாயிருக்கும்னு. என்னத்தையா பார்க்குன்னா வளமையாக இருக்கிற மாதிரி பார்க்க இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பட் இல்லை, செஞ்சுருக்காங்க, தரமாக செஞ்சுருக்காங்க, வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டனல். இதுக்குள்ளால் போய் நீங்கள் அங்கிட்டு வெளியே போகலாம். மேபி திறந்துருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் பூந்து அந்த ஒரு குவைட்டில் முன்ன ஒரு பயம் இருந்துச்சு, இதுக்குள்ளே போகலாமா அப்படின்றது. இப்போ ஃபுல்லாக வந்து இறங்கிட்டு இருக்கோம். மேபி இது லைட்டெல்லாம் போட்டு நைட்டில் செட் பண்ணாங்க அப்படின்னு வைங்கண்ணே, பா அப்படின்ற மாதிரி இருக்கும் இடம். சரிங்களா? இதுக்குள்ளால் அப்படி போனால், ஆனால் சீரியஸாக நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள லைட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாமல் இருக்காது. வேறு லெவலில் இருக்கா. பக்கா தரமான சம்பவம் செஞ்சுருக்கீங்க குவைட். நீங்கள் வேறு லெவலில் செஞ்சுருக்கீங்க. நான் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்டேருந்து. பக்கா வேறு லெவல், சீரியஸாக தரமாக செஞ்சுருக்கீங்க. இப்படி வந்தீங்கன்னா ஓப்பன் ஏரியா, நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. வெளியில் அந்த பக்கம் மேலே வாகனம் போகிற இடம் இருக்குது, அதுதான் நம்ம தாண்டி வந்திருப்போம். நான் வந்து ஒரு லேக் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் தெரியுமா? அந்த லேக்கு, அதாவது அந்த ரவுண்டாக ஒரு பவுண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இங்கே இருந்து மேலால் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. நீங்கள் அப்படி வந்து இதுக்குள்ளால் வந்து, சரிங்களா, இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டுலாம் செஞ்சுட்டு மேலே போனீங்க அப்படின்னா திரும்பிட்டு நீங்கள் வெயிட்டில் வெளியே வந்துடுவீங்க. அப்படி செஞ்சுருக்காங்க. சீரியஸாக நான் இதை எதிர்பார்க்கல. சீரியஸாக நம்பர் 1 நல்லா செஞ்சுருக்காங்க. டிசைன் நல்லாயிருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் பக்கா வேறு லெவல். நம்ம இது வரைக்கும் ஃபேஸ் 2 மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஃபேஸ் 1 ஒன்று இருக்குது. ஃபேஸ் 1 இதை விட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இது மேலே வந்து பொண்ணுருக்கு. சரிங்களா? அந்த தண்ணி இது அதை காட்டணுமா அப்படின்னு தெரில. பட் நான் உங்களுக்கு நார்மலாக காட்டு போகிறேன். ஸோ அதுக்கு தண்ணி இல்லை, ஜஸ்ட் இதை வந்துட்டு இப்போ தான் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு மேலே தண்ணி பாயிற மாதிரி செட் பண்ணுறதா இருக்கும். இது பேர் போட்டிருக்கு ஃபோக் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்குது இல்லைங்கச்சா. அந்த இடத்துல வந்துட்டு நான் நினைக்கிற மாட்டுக்கு தண்ணி அந்த மியூசிக் வாட்டர் இது மாதிரி ஆர்ட் மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப் போவோம். சரியா? நம்ம வந்தது வந்துட்டு சும்மா பார்க்குறதுக்கு தான் வந்தோம். அப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு போகிறேன் இப்படியெல்லாம் இடம் இருக்குது அப்படின்றது. நீங்கள் தன்னலுக்குள்ளால் வந்தீங்கன்னா அப்படி வெளியில் வரலாம், அந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படி வெளியே போயிடலாம். அப்படி தான் செஞ்சு வச்சுருக்கு. ஸோ இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டு பார்க்காம போனோம் அப்படின்னு வைங்கன்னு, ஐயோ பார்க்கலையே அந்த பக்கம் என்ன இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்கும். என்ன நடந்தாலும் பரவாயில்லையா, நான் போய்ட்டு பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு இறங்கிடும். நடக்கிறது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அதை பார்க்கணும். வெல், ஒன்றும் இல்லை ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? ஸ்டார் ஃபவுண்டைன் இதுக்கு பேர். ஓகே, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு போவோம். அதே மாதிரி ஃபேஸ் 3 கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இதில் வந்துட்டு ஒரு டனல் இருக்குது. ஃபேஸ் 3 வந்துட்டு இப்போதைக்கு க்ளோஸில் இருக்குது, அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கிறதால வந்துட்டு ஃபேஸ் 3 வந்துட்டு க்ளோஸ். யாரும் வந்தீங்கன்னா ஃபேஸ் 3க்கு போகலாது. ஃபேஸ் 3 வந்து ஃபேஸ் 2வோட நீங்கள் வந்து முடிச்சு கொள்ளலாம். அதாவது ஃபேஸ் 3க்கு போகக்கூடிய டனல் வந்துட்டு இந்த இருக்குது. சரிங்களா?
இதான் பேஸ் 3க்கு போகக்கூடிய டனல். அதுக்குள்ளே போகலை, அது இருட்டாக கிடக்கு. இது மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. நம்ம அப்படியே போவோம். ஓகே. இல்லை நான் சீரியஸாக நான் வந்துட்டு அதை பார்த்துட்டு போனேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, அதை காட்டிருப்பேன். அதை வந்துட்டு இப்படி டனல் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்துட்டு நினச்சும் பார்க்கலாம். இது கேட் இருக்குது, இது க்ளோஸில் இருந்து தான் வந்திருக்கல, அது ஓப்பனில் இருக்குது. அப்படி நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். நல்லா இருக்குது, எகோ அடிக்குது பார்த்திங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஆனால் நல்லா சத்தமாக இது லைட் வச்சு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். மேபி லைட் இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டுக்கு வந்தால் தான் தெரியும். நைட்டுக்கு இப்போ ஒன்றரை அவுட் ஆகணும், நாளைக்கு வேலையை போகணும். சரியா? ஓகே. இப்போ வந்துட்டு பேரிச்சம்பழம் தோட்ட மரத்துக்கு பெருத்த மர தோட்டத்துக்கு போக போகிறோம். அதான் நீ வருது தென்னை பேச்சம்பழம் ஈச்சம்பழம் தோட்டம் இருக்குது. மரம் நிறையா வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே. இது இப்படி வந்துட்டு அதை கனெக்ட் ஆகும். அவங்ககிட்ட ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படின்றல போய் பார்த்துட்டு போ. ஷாஹித் பார்க், ஐ எம் யுவர் பிக் ஃபேன். நல்லா இருக்கேன். இதுதான் சிட்டியை பார்க்குற வியூ. ராவில லைட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு அந்த இதெல்லாம் தண்ணி இல்லை, ஃபுல்லாக கழட்டி இருக்குது. தண்ணி வற்றி போயிருக்கு. தண்ணி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி இருக்கிற டைமில் நம்ம ஒரு நாளைக்கு வருவோம். மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு. சரிண்ணா, அண்டர் மெயின்டெனன்ஸ். ஸோ இது அண்டர் மெயின்டெனன்ஸ். இது குவைட் சிட்டி. என்ன நீங்கள் எவ்வளோ வேகமாக திரும்புறீங்க? ஜோஸ்டிக் ஓவராக திரும்பிடுச்சு. என்னையே காட்டாதப்பா, மக்களுக்கு இடத்த காட்டு, பார்க்கட்டும். நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்கோம். மக்கள் இதை வச்சு தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு சன்செட் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி எங்கேயாவது கடை இருக்கான்னு தெரில. போய்ட்டு தண்ணியை சரி வாங்கி குடிக்கணும், இல்லாட்டி சோடாவை சரி வாங்கி குடிக்கணும். நான் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வாரீங்க போகிறீங்க ஓகே, மற்ற பார்க்க மாதிரி அங்கே இங்கே காபேஜ் போடாதீங்க, குடிக்கிற தண்ணி பத்திரம் இதெல்லாம் வீசாதீங்க. அங்கே இங்கே டஸ்ட்பின் இது வச்சுருக்காங்க, அதில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சீரியஸாக இப்போ நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் போட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு அதிகமாக வர 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 இந்த பார்க் வந்துட்டு ரொம்ப மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்தளவுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதை வச்சு தான் பார்க்கலும் ரொம்ப நாள் நீடிச்சிருக்கிறது இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் ஸ்மால் அட்வைஸு. நாங்கள் எங்கே வீசுகிற கிடையாது. நான் சில நேரங்களில் நான் வீசுவேன், நான் இல்லைன்னு இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் வீசுகிறது வந்து தவறான விஷயம். உங்களுக்கு வீசுகிறதுக்கு காபேஜ் இது ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ ஓரமாக தூக்கி போட்டு போகிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் இங்கே உங்களுக்கு காபேஜ் பின் வச்சுருக்காங்க. இந்த இருக்கா, மேபி இது டஸ்ட்பின்னாக தான் இருக்கும். ஆமாம், இது டஸ்ட்பின் தான். இந்த இருக்குது டஸ்ட்பின். நீங்கள் இதுக்கு டஸ்ட்பினை போட்டு போனீங்கனாலே போதும், அவங்க வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க. தயவு செஞ்சு அங்கே வீசாதீங்க. ஓகே. ஸோ நாம் இப்போ எங்கே நிற்கோம்? இப்போ நம்ம நிற்கிறது 8ல் கஃபைக்கு பக்கத்தில் நிற்கிறோம். அங்கேருந்து குறுக்கால ஒரு பிரிட்ஜு போகிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அது எங்கே இருக்குது தெரில. நம்ம நிற்கிற இடத்துலேருந்து இருக்குது போல். போய் பார்ப்போம். ஓகே ஓகே. நம்ம வந்த இடம் இருக்குது தெரியுமா, அந்த துண்டில் வந்துட்டு அப்படி வச்சுருக்கு. நல்லாயிருக்கு. சீரியஸாக ஃபுல் இடம் நல்லாயிருக்கு. இந்த வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக ஒரு இடம் செட் ஆகும். ஓ ஓ ஓ கைஸ், அதில் சும்மா தண்ணி அப்படி குதிக்கிற மாதிரி செட் பண்ணிக்காங்க. போய்ட்டு அதை பார்த்துட்டு போவோம். ஆனால் இங்கே நிறைய டிக்டாக் கப்புள்ஸ் வராங்க அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. வேறு லெவலில் இருக்காங்க. டிக்டாக் பண்ணுறவங்களுக்கு நல்ல இடம். வந்தீங்க அப்படின்னா டிக்டாக் பண்ணிட்டு போகிறதுக்கு
அதே மாதிரி யூடியூப்பில் வந்து விளாக் பண்ணுறவங்களுக்கும் நல்ல இடம், குவைத்தில் ஒரு நல்ல இடத்த காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்களே, ஒரே ஒரு ஆசை தான், இந்த மாதிரி மரத்துக்கு நடுவில் ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கணும் அப்படின்றது. இங்கெல்லாம் விடவும் மாட்டாங்க, ட்ரோன் வாங்குறதோ காசும் கிடையாது. நல்லா இருக்கா, செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. நான் இதுவரை நினச்சும் பார்க்கல இந்தளவுக்கு வந்துட்டு பக்காவாக செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிறச்சி வச்சா செம்மையாக இருக்கும். ஓகே, இதாக இருக்குது. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்கா. ஏன் இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு இடம் உண்டு, சினிமேட்டிக் ஷாட்டுக்கு நல்லா இருக்கும் அந்த துண்டு. நல்லா இருக்கு. எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க, ஒரு கம்பளத்தில் பேசுறது கேட்குதா? வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ஒரு தண்ணிக்குள்ள நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இப்படி வந்துருக்கு. ட்ரோன் வீடியோ தானப்பா கேட்டேன் இந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி.